ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இக்லூ ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஹவுஸ் உண்டு. அதில் வந்து ஏதாவது ஒரு ஹவுஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட சொல்லியிருந்தாங்க. அது வந்து பாப்பா தான் பண்ணணும். ஸோ வந்து அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளையும் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணியிருந்தேன், இக்லூ ஹவுஸ். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இக்லூ ஹவுஸ் தீம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்கிறனால நான் தெர்மாக்கோல் எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ் தெர்மாக்கோலை வந்து ரெண்டாக கட் பண்ணி அது ரெண்டையுமே பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சுருக்கேன். இக்லூ ஹவுஸ் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் வைக்கிறதுக்கு நிறைய இது யூஸ் பண்ணலாம். நான் வந்து பிளாஸ்டிக் பால்ஸ் எடுத்தேன். அந்த பிளாஸ்டிக் பால் ஒன்று வாங்கிட்டேன். பால்லே பார்த்திங்கன்னா ரப்பர் பால் உண்டு, பிளாஸ்டிக் பால் உண்டு. நம்ம வந்து கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரியான பால் வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக பாதியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் வாசல் இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து அதையும் ஒரு ஆர்ச் மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் அதை தெர்மாக்கோலுக்கு மேலே வச்சு தெர்மாக்கோலுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பால் உள்ளே இருக்கிற மாதிரி கம் போட்டு ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறதுக்காக கம் போட்டு இந்த மாதிரி எல்லாமே சுற்றி ஒட்டி விட்டுக்கிட்டேன். இந்த ஹவுஸுக்கு ஃப்ரெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாட்டு வந்து ஒவ்வொரு வாய் ஷேப்பில் இருக்கும். அதுக்கையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த பாலையே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரெண்ட்லேயே வச்சுட்டு கீழே நிற்கிற மாதிரி உள்ளே விட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர் போட்டு கம் போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன். சைடில் அந்த இக்லூ ஹவுஸோட எட்ஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா காட்டன் வச்சு சுற்றி கம் போட்டு இந்த மாதிரி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஹவுஸ் மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து நான் வந்து மார்க்கர் பென் யூஸ் பண்ணி அந்த ஹவுஸ் எப்படி இருக்குமோ அதே இதில் வந்து நான் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். சடனாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பால் யூஸ் பண்ணலாம். இல்லது அப்படின்னா நம்ம பலூன் ஊதி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பேப்பர் போட்டு ஒட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கூட எடுக்கலாம். நான் வந்து பாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். பெரிய சைஸில் தெர்மாகோலுமே இருக்கும், அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி அதே சைஸில் வைக்கலாம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் போட்டு வரைஞ்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இக்லூ தீமில் என்ன மாதிரியெல்லாம் இருக்குமோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து தெர்மாகோல் வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ட்ரீஸ் இருக்கிற மாதிரி அந்த ஸ்னோ இருக்கிற மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி பால்ஸ் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்னோமேன் இருக்கிற மாதிரிலாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம இப்போது இந்த தெர்மாகோல் பால்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் கீழே கொஞ்சம் பெரிய சைஸும் மேலே கொஞ்சம் குட்டியுமாக இருக்கிற மாதிரி நான் வந்து குச்சி வச்சு அதுக்குள்ளே வந்து ஸ்டிஃபாக வந்து மாட்டி வச்சுக்கிட்டேன். குச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கம் போட்டு நம்ம வைக்கும்போது வந்து நல்லா ஸ்டிஃபாகவே நிற்கும். இந்த இக்லூ ஹவுஸ் வந்து தெர்மாகோலில் தான் பண்ணணுமானா இல்லை, நம்ம ஹார்ட்போர்டில் கூட நம்ம வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து காட்டன் வச்சு கம் போட்டு ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பரில் வந்து இந்த மாதிரி இக்லூ ஹவுஸ் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி எல்லாமே கம் போட்டுக்கிட்டோன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து லைட்டாக கொஞ்சம் வாட்டர் இருக்கிற மாதிரி அதை சுற்றி வந்து காட்டன் இருக்கிற மாதிரி பக்கத்தில் வந்து அந்த பனிக்கட்டி இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய குட்டி பாலை வந்து ஆஃபாக கட் பண்ணி வச்சு அதுக்கு மேலேயே காட்டன் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருக்கேன். ஸ்னோமேனுக்குமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் மார்க்கர் யூஸ் பண்ணி தான் கண்ணு மூக்கு அந்த நெக்கில் இருக்க அந்த இது எல்லாமே ரோப் எல்லாமே அப்படி தான் வரைஞ்சிருந்தேன். மேலே இருக்க கேப்புமே பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாகோல்லே தான் கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததை கட் பண்ணி அதே ஷேப்பில் அந்த கேப் சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாட்டி விட்டுட்டேன் கம் போட்டு ஒட்டி. ரொம்ப சூப்பராக வந்து சிம்பிளாக இருக்கிற திங்ஸ் ஒரு இந்த தெர்மாகோல் ப்ளஸ் வந்து கொஞ்சம் அந்த குட்டி பால்ஸ் மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வச்சு சூப்பராக வந்து ஒரு ஹவுஸ் ரெடி பண்ணிவிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.